வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வீக் வந்து செம்மையா போணுச்சு. லேபர் அண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையிலும் ஒருத்தருக்கு வந்து நல்லா விளையாடுறவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கலாம், இன்னொருத்தவங்க டைரக்டா நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. அது அங்கே உள்ளவங்களே கலந்து முடிவு பண்ணி தான் அவங்கள வந்து சொல்லணும் இந்த வீக் ஃபுல்லாக யார் ரொம்ப லோவாக விளையாண்டாங்க, கொடுத்த கேரக்டரை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள தொழிலாளர்களே முடிவு பண்ணி அவங்கள வந்து டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணலாம், அடுத்த வீக்குக்கு நாமினேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்பலாம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மேனேஜராக இருக்கிறவங்கள அவங்கள வந்து பார்த்துட்டிங்கன்னா சேவ் பண்ணலாம், அடுத்த வீக் வந்து நாமினேட் பண்ண முடியாத அளவுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு ப்ரோமோ வந்திருக்கு, மூணாவது ப்ரோமோவை. இந்த ப்ரோமோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ராணாவை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது, டைரக்டா அனுப்பு நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. மற்ற ஹவுஸ்மேட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, தொழிலாளர்கள்லாம் லேபர்லாம். அதில் முத்துல இருந்து சாக்லின், நம்ம அன்சிதாலாம் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிதா அவர்கள் குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு நம்ம ரயன் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஏற்கனவே சௌந்தர்யா, ஜாக்குலின், அதுக்கப்புறம் நம்ம ஜெப்ரி இவங்களோடலாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து ராணா வந்து ரொம்ப ரொம்ப தாண்டிக்கிட்ட வந்து இது பண்ணுறாரு, ரொம்ப வந்து அந்த எப்படா வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சண்டை எழுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கண்டென்ட்டை அவரால் கிரியேட் பண்ணி அந்த கேம் வந்து ப்ளே பண்ண முடியல. அதனால ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா அதை பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அனிஷிதாவிட்ட அந்த கொடையை பிடுங்கினப்ப ஒரு யூனியன் லீடராக இருந்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை பண்ணது ஏற்றுக்கொள்ள முடியல, ரொம்ப நடிக்கிறான், அந்த யூனியன் லீடராக கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் வந்து பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கோவா கேங்லாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா ராணாவை தான் அனுப்பணும் அப்படிங்கிறப்பல சொல்லியிருந்தாங்க. அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. கோவா கேங்கில் உள்ளவங்க பூரா வந்து சொல்லிட்டாங்க. கடைசியாக எல்லாரும் சொல்லிடவும் என்னையை நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டாப்புல நம்ம ராணவ அவர்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மூணாவது ப்ரோமோல வந்து ராணவ அவர்கள் அடுத்த வீக் 11வது வாரத்துக்கு நாமினேஷன் ப்ராசஸில் ஒரு ஆளாக வந்து வந்துட்டாரு. இந்த வீக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 9 பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதுலேருந்து யார் எலிமினேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இதில் அந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க வந்து யாராவது ஒருத்தர் சேவாவே அடுத்த வாரம் வந்து நாமினேஷன் ப்ராசஸில் போகாமல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லாமல் போச்சு. அப்படி இருக்கும்போது ராணவ் அவர்கள் அடுத்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு அடிப்படையில் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காம நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துட்டாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.